கிளாசிக் டியூன் தமிழ். பசுமை நிறைந்த மரங்கள் சூழப்பட்ட ஒரு சிறிய குளத்தில் டிம்மி என்ற மிகவும் சோம்பேறியான ஆமை வாழ்ந்து வந்தது. டிம்மி சாப்பிடுவதையும் தூங்குவதையும் மட்டுமே விரும்பியது. மற்ற எந்த வேலைகள் செய்வதை வெறுத்தது. மற்ற விலங்குகள் டிம்மியை அடிக்கடி கேலி செய்தன. ஒரு நாள் ஒரு தவளை கூட்டம் டிம்மியின் அருகில் துள்ளி குதித்து விளையாடியது. அப்போது டிம்மியை பார்த்து கூறியது, டிம்மி, நீ மிகவும் மெதுவாகவும் சோம்பேறியாகவும் இருக்கிறாய். நத்தை கூட உன்னை விட வேகமானது. அவைகள் கேலி செய்து சிரித்தன. டிம்மியின் முகம் மாறியது. ஆனால் எதுவும் பேசவில்லை. அது கொட்டாவி விட்டு கொண்டே கூறியது, நான் என் சக்தியை ஏன் வீணாக்க வேண்டும்? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் டிம்மி தன் மனதிற்குள் சற்று வருத்தமடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வயதான புத்திசாலி ஆமை குளத்திற்கு வந்தது. அவரது பெயர் தாத்தா ஷெல். அவர் அற்புதமான கதைகளைச் சொல்வதில் மிகவும் பிரபலமானவர். அனைத்து விலங்குகளும் ஆர்வத்துடன் அவரை சுற்றி திரண்டன. தாத்தா ஷெல் கூறினார், குளத்தின் நடுவில் ஒரு புதையல் மறைந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் துணிச்சலான மற்றும் புத்திசாலி விலங்கு மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும். டிம்மியின் காதுகள் உன்னிப்பாக கேட்டது. புதையலா? நான் அதை கண்டுபிடித்தால் எல்லோரும் என்னை மதிப்பார்கள் என்று அது நினைத்தது. ஆனால் டிம்மி கடினமாக உழைக்க விரும்பவில்லை. எனவே அது ஒரு வேடிக்கையான திட்டத்தை செயல்படுத்த எண்ணியது. மறுநாள் காலை டிம்மி சீரியஸாக தன் முகத்தை வைத்துக்கொண்டு கூறியது, புதையலுக்கான ரகசிய வழி எனக்கு தெரியும். எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள். விலங்குகள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் டிம்மியை பின்தொடர்ந்து குளத்தில் மெதுவாக நீந்தின. நத்தைகள் கூட சலித்துக் கொள்ளும் அளவிற்கு டிம்மி மெதுவாக நகர்ந்தது. டிம்மி வேலை செய்ய அலுத்துக்கொண்டு தன் திட்டத்தை கைவிட முற்பட்ட போது அது தற்செயலாக தண்ணீருக்கு அடியில் ஒரு பளபளப்பான பொருளில் மோதியது. அது ஒரு பழைய தங்கப்பெட்டி. டிம்மி அதை மேற்பரப்பிற்கு கொண்டு வந்தது. எல்லோரும் டிம்மியை சுற்றி கூடினர். ஆர்வத்துடன் பெட்டியை திறந்தனர். பெட்டியின் உள்ளே வண்ணமயமான கூழாங்கற்களும் பளபளப்பான குண்டுகளும் இருந்தன. அது உண்மையான பொக்கிஷம் இல்லை என்றாலும் அனைவரும் அதை பார்த்து வியந்தனர். தாத்தா ஷெல் சிரித்தார். உண்மையான புதையல் உங்களின் கூட்டு முயற்சி மற்றும் தைரியம், டிம்மி. சோம்பேறிகள் கூட எங்களை ஆச்சரியப்படுத்த முடியும் என்பதை நீ அனைவருக்கும் காட்டிவிட்டாய். அன்றைக்கு முதல் டிம்மிக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் குறைந்தது. ஆனால் கொஞ்சம் மட்டுமே. ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.